இப்ப எப்படி பாரு. ஐயோ என்னாச்சு மானதிக்கு பாரோட வெப்ப ரொம்ப படபடாய் போச்சு. இந்த கை ஒண்ணு கால் ஒண்ணு. ஒண்ணு இல்ல. பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல. அழாதீங்க. ஒண்ணு இல்ல. அப்பா ஒண்ணு இல்ல. சத்தம் போடாதீங்க. பாத்தியா மச்சான், எனக்கு நெஞ்சு வலின்னதும் ஊரே திரண்டு வந்திருக்கு பாரு. சொந்தம்னா இதுதாயா சொந்தம், பாசம்னா இதுதாயா பாசம், உறவுன்னா இப்படித்தாயா இருக்கணும். இளங்கோ அப்பா இருக்கிறதுலயே பெரிய கனவா வெட்டி எல்லாருக்கும் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுப்பா. சரிங்கப்பா. அக்கா மச்சானுக்கு திருஷ்டி போட்டு போச்சு. முதல்ல கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவோம். புகழேந்தி நம்ம குருக்கள்கிட்ட சொல்லியே பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுப்பா. சரிங்கம்மா. கஜானனம் பூத்த கணாதி சேவிதம் கவித சம்போ பலசார பச்சிதம். யோ குருக்கள், என்னைய அபசகன மாட்டான். மன்னிச்சுக்கோங்க, தோப்பனாருக்கு உடம்பு சரியில்லை. கஜானனம் பூத்த கணாதி சேவிதம் கபித சம்பு பலசார பக்ஷதம் உமாஷித ஷோகா விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். சந்தியா இங்க வாமா. நீ வரலைன்னா எங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குமா. நல்ல நேரத்துல வந்து எங்க மனசுல தேன வார்த்தை. பரவாயில்லம்மா. எனக்கு என்னன்னே தெரியல, திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சு. பெரியவா என்ன கோச்சுக்கப்படாது. பரவாயில்ல விடுங்க குருக்கள், உங்க பொண்ணு நல்லா மந்திரம் சொன்னா என் ஆசீர்வாதம் எப்பவும் அவளுக்கு இருக்கும். வாங்க மச்சான் போலாம். பாத்துப்பா. ஆயிரத்தி 336. யாரு? தம்பி தம்பி தம்பி, உங்களை பார்க்க நிறைய பேர் கார்ல வந்திருக்காங்க. சீக்கிரம் வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். எல்லாரும் அப்பா பார்க்க வந்திருக்கீங்க. ஆமாங்க தம்பி. ஆமாங்க தம்பி, அண்ணனுக்கு இந்த தடவை கட்சியில இருந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. என்னங்க உங்களோட வயசுல சின்னவரா இருக்காரு, அவரை போய் அண்ணன் சொல்றீங்க? இதெல்லாம் அரசியல்ல சகஜம் தம்பி, இதெல்லாம் தப்பா எடுத்துக்க கூடாது. ஐயா சொல்லுக்கு ஊரே கட்டுப்படும் சொன்னாங்க. ஐயா ஒரு வார்த்தை சொன்னா அம்புட்டு ஓட்டும் அண்ணனுக்கே ஒழுங்குற நம்பிக்கையில பார்க்க வந்தோம். அப்பா ஊருக்கு போயிருக்காருங்களே. அப்படிங்களா? அப்பா எப்போ வருவாருங்க? எப்படியும் ஒரு வாரம் ஆயிடும் நினைக்கிறேன். ஐயாவுக்கு பிற்பாடு எல்லாமே நீங்க தானுங்களே. ஐயா வேற நீங்க வேறயா. அண்ணனை மட்டும் ஜெயிக்க வச்சிங்கன்னா அண்ணன் என்ன வேணாலும் உங்களுக்கு செய்வாரு, அதுக்கு நான் கேரண்டி. தலைவர் ரொம்ப நல்லவர், கண்டிப்பா செய்வாருங்க. பாரதி புகழேந்தி இங்க வாங்கப்பா. எல்லாரையும் அழைச்சிட்டு போய் சாப்பிட வைங்க. வாங்க எல்லாரும் சாப்பிட. ரொம்ப சந்தோஷம் தம்பி. முதல்ல போய் சாப்பிட்டு வாங்க. ஐயா சாப்பிட சொல்லிட்டார்ல, ஐயா ஆதரவு நமக்கு தான். கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம். வாங்க சந்தோஷமா சாப்பிடலாம். தெரியாம வைங்க சாப்பிட்டு வாங்க போங்க. போன தடவை நீங்க அந்த கட்சிக்கு தானே ஓட்டு கேட்டு வந்தீங்க. அந்த கட்சியில மரியாதை இல்லைன்னு தானே இந்த கட்சிக்கு வந்தேன். நீங்க வேற ஏன்பா மானத்தை வாங்குறீங்க? இந்த கட்சியில மட்டும் உங்களுக்கு என்ன தலைவர் பதவியா கிடைச்சிருக்கு? எந்த கட்சிக்கு போனாலும் சரி அந்த கட்சியோட கொள்கைக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் நடக்கணும். அப்படி ஒத்து வரலன்னா அரசியலை விட்டுட்டு வேற ஏதாவது உருப்படியான வேலை செய்யணும். இப்படி கட்சிக்கு கட்சி தாவிட்டு இருந்தா உங்க கொள்கை தான் என்ன? கட்சி தாவறு தான் உங்க கொள்கையா? சரி வெக்கப்படாம இருந்து சாப்பிட்டு போங்க. இதுக்கெல்லாம் வெக்கப்பட்டாக்க அரசியல் பண்ண முடியுமாப்பா? இப்படி ஓசி சாப்பாடு சாப்பிட்றதுக்குன்னு கார் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துட்டானுங்க. சாப்பிட்டு விடுங்க கணக்கு. வாங்க. சாப்பாடு பிரமாதம் தம்பி. ஆமா தம்பி. எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டீங்களா? உட்காருங்க. ரொம்ப திருப்தியா இருந்துச்சு தம்பி. உட்காருங்க. சரிங்க தம்பி.
உங்கள் பேர் ஆதரவை எதிர்பார்த்து வந்தோம். பெரும் விருந்தே கொடுத்து விட்டீர்கள். இதிலிருந்து அண்ணன் வெற்றி உறுதியாகி விட்டது. மன்னிக்க வேண்டும் ஐயா, இது உங்கள் அரசியல் மேடை அல்ல, எங்கள் ஐயா வீடு. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஐயா கணக்கு பிள்ளையா, ரொம்ப தமாஷா பேசுறீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலமே இருக்கு. நன்றி. அப்பாவை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. எல்லாரும் சாப்பிடாம போக கூடாதுன்னு தான் முதல்ல சாப்பிட வச்சேன். உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க சொன்னா எல்லாரும் கேட்பாங்க தான். அத்தனை பேரையும் ஓட்டு போட வைக்க வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப சந்தோஷம். ஆனா இன்னாருக்கு தான் ஓட்டு போடணுங்கிறத நான் சொல்ல மாட்டேன். என்ன இப்படி கவுத்துட்டாரு? என்ன பாருது, நான் சொல்றது சரிதானே? ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டில் தான் விருப்பத்துக்கு ஓட்டு போடுற உரிமை கூட இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு வேற என்னதான் சுதந்திரம் இருக்க போகுது? தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிக்கணும். அவங்க சுதந்திரத்தில் நான் தலையிட மாட்டேன். என்னண்ணே சாப்பாடு போட்டு கண்ணத்தில் அடிச்ச மாதிரி பேசுறாரு, உங்களுக்கு கோபம் வரலையா? அட போயா, போற இடத்துல எல்லாம் பொம்பளைங்க ஆரத்தி எடுத்து குங்குமம் வச்சு வரவேற்பு கொடுக்குறாங்க. ஆம்பளைங்க தண்ணி அடிக்க காசு வாங்கிட்டு எனக்கு தான் ஓட்டுங்கிறாங்க. எனக்கு மட்டும் தான் இப்படி செய்யறாங்கன்னா என்ன எதிர்த்து நிக்கிறவனுக்கு அதே தான் செய்யறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தம்பி ஒருத்தர் தான் உள்ளதை உள்ளபடி சொல்றாரு. தம்பி உங்களை ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? கேளுங்க. ஒருவேளை நான் எலெக்ஷன்ல தோத்துட்டேன்னா ஐயா கிட்ட சொல்லி நம்ம பண்ணையில ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க. கடைசி வரைக்கும் உங்களை மாதிரி நல்லவனாவே இருந்துட்டு போயிடுறேன். மானத்தை வாங்கிட்டு இருப்போம். உங்களை மாதிரி மனசாட்சி இருக்கிறவங்க தான் அரசியலுக்கு வரணும். நான் ஒன்று சொல்றேன், கேட்குறீங்களா? சொல்லுங்க தம்பி, கேட்குறேன். ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க குறை சொல்லாத மாதிரி நடந்துக்கங்க. அதையும் மீறி சுட்டி காட்டிட்டாங்கன்னா அதை உடனே சரி பண்ணிடுங்க. நாடும் நல்லா இருக்கும், மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும். சரிங்க தம்பி. அண்ணே, நீங்க நல்லவரா இருங்க, வேண்டாம்னு சொல்லல. அதுக்காக பெரியவர்கிட்ட வேலைக்கு சேரேன்னு சொன்னதுல அரசியல் நாகரிகமே செத்து போயிருச்சுண்ணே. அட போயா, 15 நாளைக்கு முன்னாடி நீ எனக்கு எதிராக ஓட்டு கட்டுக்கிட்டு இருந்த, இப்போ ஏன் கூட சேர்ந்துட்ட. உன் பேச்செல்லாம் கேட்டேன்னா அவ்வளோதான். அண்ணா அரசியலுக்கு புதுசு இல்ல, அரசியல் சுகத்தை அனுபவிச்சாருன்னா நமக்கே கத்து கொடுப்பாரு. அட போங்கய்யா, நீங்களும் உங்க அரசியலும். அரசியல் எனக்கு ஒத்து வரான்னு சொன்னேன், கேட்டீங்களா? வாங்க போலாம். என்னமாமா என்ன காட்டுக்குள்ள கூப்பிட்டு சுத்திக்கிட்டு இருக்க? ஆமா, நீ படிச்ச படிப்புக்கு உன்னை கலெக்டர் ஆஃபீஸை விட்டு போ. ஏய், சுவாசிகாரன் சொன்ன மாதிரி உனக்கு ஒரு நல்ல பொண்ணு மாட்டிட்டல. என்னமாமா சொல்லுத? ஏய், அங்க பாரு, நல்ல பாடுறா, ஆசை தீர பாடுறா. ஏய், கலர் கலரா இருக்காளுவலே, சூப்பர் மாமா. ஏய், இந்த ரெண்டு பார்த்தா எனக்கு ஆசை இருக்குல்ல. பார்க்க வந்தது எனக்கு. யாரையா நீங்க? பொம்பளைங்க தனியா வேலை செய்யற இடத்துல எந்த ஊர் உங்களுக்கு? எங்களுக்கு பக்கத்து ஊர் தான். சுவாசிக்காரன் 36 வயசுல இவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொன்னோம். அதான் பார்த்தோம். உங்க 2 பேரையும் பார்த்தா 36 வயசுலயும் இவ்வளவு தளதளன்னு இருக்கேன். அதான் உங்க 2 பேர்ல யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாரை பிடிச்சிருக்கு? ஏன் வெக்கப்படாம சொல்ல? 2 பேரையுமே பிடிச்சிருக்கு மாமா. ஏயா, கல்யாணம் ஆன பொம்பளைங்களுக்கும் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது? உங்களை சும்மா விடக்கூடாது. டேய் தம்பி, அப்பா கூப்பிடுறா. என்னமாமா சிக்கல் மாட்டி விட்டியா? நில்லுங்கடா. கேட்டீங்களா? டேய் நில்லுங்க. அப்படி சந்தியா, சந்தியா ஒரு நிமிஷம். சந்தியா ஓடாத. அப்பா, அவன் பொண்ணை பார்த்துட்டு போனாங்களே, என்னாச்சு? 2 நாள் கழிச்சு தகவல் சொல்றேன்னு இருக்காங்கப்பா. அப்படியா? பாத்துற போறாங்களே. சத்தம். சத்தம் போட்டு கொன்னுடுவேன். நீ என்ன கத்துனாலும் யாரும் இங்க வர போறது இல்ல. ஒரு நிமிஷம் நான் சொல்றது கல்லு. இந்த கோலத்துல யாராவது என்ன பார்த்தா என்னதான் தப்பா நினைப்பா? பரவாயில்ல, என் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவஸ்தைப்பட முடியல. வெளியே சொல்லாம இருந்தா பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. அது பரவாயில்லையா? சரி, இப்ப என்ன சொல்ல போறேன் சொல்லுங்க. இங்க பாரு, காதலை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஐயோ, அனுபவம் இல்லாத விஷயத்தை பத்தி அபிப்பிராயம் கேட்டா என்ன சொல்ல முடியும்? இல்ல சந்தியா, காதலை பத்தி ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் ஒரு அபிப்பிராயம் இருக்கும். இல்லன்னு சொன்னா அது போய் தான். சரி, பொய்யாவே இருக்கட்டும். இப்படி சொல்லிட்டு போனா எப்படி சந்தியா? வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? காதலை பத்தி ஒரு டாக்டர் கிட்ட கேட்டோம்னா அது ஒரு சாதாரண நோய், ஆனா அவ்வளவு ஈஸியா குணப்படுத்த முடியாதுன்னு பாரு. இதே ஒரு வக்கீல் கிட்ட கேட்டோம்னா இது ஒரு சிக்கலான கேஸ் அப்படின்னு பாரு. இதே ஒரு இன்ஜினியர் கிட்ட கேட்டோம்னா இதுக்கு பிளான் போடுறதே ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன தப்பு நடந்துட்டா கூட
எல்லாமே வேஸ்ட் அப்படிம்பாரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் காதல்னா உயிர்னு நினைக்கிறேன். அந்த உயிர் நீதான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது எங்க இருக்குன்னு கேட்டா 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட இங்க இருக்குன்னு கை வச்சு காட்டுவான். ஆனா மனசு எங்க இருக்குன்னு கேட்டா சைக்காலஜி படிச்சவளுக்கு கூட தெரியாது. ஏன் தெரியுமா? தாகத்தோட இருக்கிறவா மனசு தண்ணி மேல இருக்கும், பசியோட இருக்கிறவா மனசு சாப்பாட்டு மேல இருக்கும், வெயில்ல வாடுறவா மனசு நிழல் மேல இருக்கும், குளிர்ல நடுங்குறவா மனசு நெருப்பு மேல இருக்கும். ஆனா என் மனசு எங்க இருக்க தெரியுமா? இவ்வளவு ஆசைய உன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இத்தனை நாளா எப்படி சந்தியா மறைச்சிட்டு இருந்த? எப்படின்னா உங்க குடும்பத்தை பத்தி தெரிஞ்சிருந்தோம் உங்க மேல ஆசைப்பட முடியுமா? இப்ப மட்டும் எப்படி? அவ்வளோ பெரிய இடத்துல இருந்துட்டு அந்தஸ்து பார்க்காம என் மேல பிரியப்படுறீங்களே உங்க சந்தோஷத்துக்காக தான். என்ன பேச்சே காணும்? நீ மனசு விட்டு பேச மாட்டியான்னு மனசுக்குள்ளேயே எங்க இருக்க. இப்பதானே நீ பேச ஆரம்பிச்சிருக்க. நிறைய பேசு, கேட்டுக்கிட்டே இருக்க. இனிமே மனசுக்குள்ள வச்சுட்டு கஷ்டப்பட வேண்டாம். என் நினைப்பு வரும்போதெல்லாம் தைரியமா பேசலாம்.